குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 4/7/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அறிவான செல்லங்கள், என்னுள் கலந்த அறிவான எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளங்களையும் பெற்று பிரமாதமா வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போற ஏங்கள் என்னன்னா, பூமிக்கும் வானத்துக்கும் அவ்வளோ உயரத்துல இருப்பாங்களாம். அவங்க பேர் வந்து என்னன்னா சாண்டல் ஃபேர். சாண்டல் ஃபேருங்கிற ஏஞ்சல் மட்டும்தான் அந்த மாதிரி. இப்ப இந்த சாண்டல் ஃபேனும் மெட்டட்ரான்ங்கிறவங்களும் ரெண்டு பேரும் ட்வின்ஸ். ட்வின்ஸ்னா எப்படின்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி ட்வின்ஸ். இதில் வந்து என்ன, எல்லோ கலர், அதுக்கப்புறம் ப்ளூ கலர். இந்த ரெண்டு கலரையும் மாறி இருப்பாங்க. புரிஞ்சுதா? இஃப் யூ சி ப்ளூ கலர் மெட்டட்ரான்னு நினைக்கலாம், எல்லோன்னா சாண்டல் ஃபிளார்னு நினைக்கலாம். புரிஞ்சுதா? அதனால தான் எல்லோ இங்கே பூ நிறைய இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா புரிஞ்சுதா கண்ணுங்களா? அதாவது ரெப்ரசன்டேஷன், அது உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள பதியும் அப்படிங்கிறக்கா இதெல்லாம் வைக்கிறோம். அடுத்து இந்த மாதிரி ட்வின்ஸ், இன்யாம்ல ட்வின்ஸ். அப்புறம் சாண்டல் ஃபானுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கு. இந்த இருக்கு சாண்டல் ஃபான் சிம்பிள். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சிம்பிள், இந்த சிஜில், இதெல்லாம் வந்து நீங்க பண்ணிக்க முடியாது. மெட்டட்ரானே அவங்க ட்வின்ஸா இருக்காங்க. அப்ப எவ்வளவு பவர்ஸ் கிடைக்கும் ரெண்டு பேரும். ஆனா இந்த சாண்டல் ஃபான் எதுக்காக அப்படின்னா மியூசிக். மியூசிக்கை டைரக்ட் பண்ணாலும் சரி, மியூசிக்கை பாடினாலும் சரி, வீணை வாச்சா இல்லையா, சித்தார் வாச்சா, வயலின் வாச்சா, எந்த மியூசிக் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, சரிகமபதனின்னு பாடினாலும் சரி, எல்லாத்துக்கும் மியூசிக் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சாண்டல் ஃபான். புரிஞ்சுதா? சாண்டல் ஃபான். அது மட்டுமல்ல, உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும். எந்த விருப்பமா இருந்தாலும் உலகத்துல என்ன நீங்க ஆசைப்பட்டாலும் நடக்கணும். இந்த பூமியிலே வாழ்ந்த ரெண்டு பேர் யாருன்னா அது சாண்டல் ஃபானும் மெட்டட்ரான் தான். அவங்க தான் பூமியிலிருந்து பவர் கொடுத்த ஏஞ்சல்ஸ். மற்றவங்க எல்லாம் வந்து மேல பிரபஞ்சத்துல. இங்க அப்படி கிடையாது. பூமியோட சம்பந்தப்பட்டவங்க இந்த ரெண்டு பேர். சரி, ஆழமான ஆசைகளை நிறைவேற்றுவாராம். நல்ல ஆசைகளை வச்சுக்கோங்க, கையமைய ஆசை வேண்டாம். நல்ல ஆசைகளை, ஆழமான ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு சாண்டல் ஃபான். அது மட்டும் இல்லை, ஒரு வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு அப்படி வச்சுக்குவோம். குழந்தை இல்லையா, குழந்தை உள்ள இருக்காங்க. அதனுடைய ஆனா பெண்ணா அப்படின்னு இதால் நிர்ணயிக்க முடியுது. கொஞ்சம் எல்லாருக்கும் ஆசையா இருக்குல்ல, ஆம்பளை பிள்ளை வேணுமா சாண்டல் ஃபானை கூப்பிட்டுக்கோங்க, பொம்பளை பிள்ளை வேணுமா சாண்டல் ஃபானை கூப்பிட்டுக்கோங்க. எந்த இது வேணுமோ அதுக்கு யாருன்னா சாண்டல் ஃபான். ஸோ மியூசிக், அதுக்கப்புறம் எந்த செக்ஸ் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் உங்க எந்த இலக்கு இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும், அதுக்கு வந்து வழிகாட்டுவாங்க. எனக்கு இது வேணும், அதுக்கு வழிகாட்டுவாங்க. இப்போ நான் நினைக்கிறேன், பிஃபோர் மை டிமைஸ் ஐ வாண்ட் டு இனிஷியேட் அபவுட் 10,000 people அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள். அப்போ நான் ஒரு குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஓல்ட் ஆகிடுவீங்க. ஸோ யூ ஷுட் ஹேவ் அ குறிக்கோள். ஒரு குறிக்கோளோட வாழ்றவங்க மட்டும்தான் எப்பவுமே எங்கே இருப்போங்கிற மறந்துடாதீங்க. ஆல்வேஸ் யூஸ். அதை பற்றி ஒரு டாபிக் பேச போறேன். சூப்பர் டாபிக். ஐம் கோயிங் டு டாக். கர்ப்பகால பாதுகாப்பு, அடிக்கடி அபாஷன் ஆகுது, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சாண்டல் ஃபான். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் டாலஸ்ட் ஏஞ்சல் யாருன்னா அது சாண்டல் ஃபான். புரிஞ்சிச்சா? டாலஸ்ட் வந்து சாண்டல் ஃபான். அடுத்தது ஒரு நடைமுறையில் ஒரு தீர்வுகள், நடைமுறை தீர்வுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் சரி பண்றதுக்கு உங்களுக்கு மன உறுதியை கொடுத்து, ஐயோ இது நான் இறந்துட்டேனே அப்படின்னு இருக்கவங்களுக்கு எல்லாம் இது. அப்ப என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த கொரோனால நிறைய பேருக்கு வந்து சில பேர் குழந்தைகள் இருந்துக்காங்க, சில பேர் கணவன் இருந்துக்காங்க, சில பேர் அம்மா இருந்துக்காங்க, அப்பா இருந்துக்காங்க. இந்த சமயம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்னா, அந்த இதயத்துல வந்து அந்த வைப்ரேஷனை சரி பண்றதுக்கு யாரு அப்படின்னா சாண்டல் ஃபான். புரிஞ்சாக்காங்களா? நம்ம துக்கத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா சாண்டல் ஃபான்.
இசை நம்ம பாட்டை கத்துக்கணும். இசை அப்படிங்கறது ஒண்ணு புரிஞ்சுதா? ஏன்னா இசையில எல்லாம் அடங்கும். பாட்டு அடங்கும், வீணை அடங்கும், வயலின் அடங்கும், இல்லையா சித்தார் அடங்கும், கஜா என்ன வேணுமான்னு சொல்லுங்க, அது எல்லாம் அடங்கும். எல்லாமும் ஒன்று பண்ணிக்கிறது யாருன்னா அது சாண்டல்பான். அவருக்கு என்னன்னா 8 சக்கரா. நம்பர் என்னன்னா 092 இவருக்கு ஸ்மோக்கி குவார்ட்ஸ். இது பாருங்க என்ன, இதை நான் இருக்கு 30 வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் என்கிட்ட. இது இவங்க பேசுவாங்க. இது ஸ்மோக்கி குவார்ட்ஸ். இது மாதிரி தான் வேணும்னு நினைக்க வேண்டாம். இது மாதிரி தான் வேணுங்கிறது இல்லை. நீங்கள் சாண்டல்பானுக்கு ஸ்மோக்கி குவார்ட்ஸ் ஏஞ்சல் வச்சுக்கிட்டா போகிறோம். இல்லை ஒரு டர்க்வாய்ஸில் ஒரு பீஸ், ப்ளூ டர்க்வாய்ஸ்ங்கிறது இதுதான். இந்த பீஸை நம்ம கையில் வச்சு சாண்டல்பான் கூப்பிட்டீங்கன்னா வந்துடுவாங்க. புரிஞ்சிச்சா? அடுத்தது இதுக்கு நீங்கள் கூப்பிட்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரும் இருக்குது. 8 நம்பர் என்ன சொன்னோம்? 092 அது பூமிக்குரிய நம்பர். ஆனால் இவரை கூப்பிட்றதுக்கு நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அது எழுதுறதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. அது என்ன? 45 36 10 010 45 36 010. அதாவது 45 36 0 1 0. இந்த நம்பரை எழுதிட்டு இந்த தேவைகள்ல என்னென்ன உங்களுக்கு வேணும் அதை எழுதிட்டு, இப்போ கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன், 2 தடவை போட்டு கேட்டுட்டு எழுதி வச்சுக்கணும். எதுக்காக சாண்டல்பான் அப்படின்னு எழுதிக்கிட்டு அதை எழுதுறதுக்கு அப்புறமா நீங்க ஒரு மந்திரத்தை சொல்லி அவரை கூப்பிடணும். என்ன மந்திரம்னா யாதா நீ ஆவோ, யாதா நீ ஆவோ, யாதா நீ ஆவோ. அதை நீங்க எந்த ராகமானும் பண்ணிக்கலாம் இல்ல? அந்த மாதிரி இந்த யாதா நீ ஆவோன்னு கூப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் தெரிய ஆரம்பிக்கும். லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுச்சாக்குங்களா? என்ன வேணுமோ அவர் கேட்குறீங்க. இந்த மாதிரி எல்லா ஏஞ்சல்ஸ் நான் சொல்ல சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாரும் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஒன்னொன்னா இல்லை, இப்போ இதுக்கு உண்டான சிஜில் இருக்கு. இப்போ இதெல்லாம் நீங்க பண்ண முடியாது. அதனால என்ன பண்றோம், எல்லா ஏஞ்சலுமே செட்டா இருக்காங்க. இப்போ மெட்டட்ரான் ஒரு செட்ல இருப்பாங்க. ஒரு 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 கிட்டு, மெட்டட்ரான் கிட்டுங்க தனி. அதே போல சாண்டல்பான், அதே போல செயின்ட் மைக்கேல், இல்லை ரஃபேல், ரகுவேல், அந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அது தன்னான பாச் ஃப்ளவர், அதுக்கு உண்டான ஸ்டோனு எல்லாமும் சேர்த்து எனர்ஜினஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். புரிஞ்சாக்கிறீங்களா? நீங்க தனித்தனியா நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து அதெல்லாம் கதைக்கு உதவாது. பேசாம நீங்க எனர்ஜினஸ் என்ன பண்றீங்க பண்ணிக்கிட்டீங்கனாலே ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். புரிஞ்சாக்கிறீங்களா? ஓகே, அந்த கவனிக்கணும். எந்த ஏஜில் எதுக்காக நம்ம பண்ண போறோங்கிறத மட்டும் கவனிச்சு நல்லா வச்சுக்கோங்க. புரிஞ்சா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.